சூழல் அதிகாரத்தில் இந்த எரிகிறவட்ட கையில கொண்டு கொடுப்பது என்பது மிகுந்த குறைந்த நிலைப்பாடு என்றால் நாங்கள் தொழிலாளர் தினத்தினை இந்த மகளிர் தீவு கலாச்சார மண்டபத்தில், அதாவது பிரதேச சபையின் கலாச்சார மண்டபத்தில் நடத்துவதற்கு அனுமதி கேட்டபோது தமிழ் தேசிய தமிழரசு கட்சியும் அனுமதி கேட்டிருந்தது இந்த மைதானத்தில் நடத்துவது. நாங்கள் முன்கூட்டியே இதற்கான அனுமதி பெற்றிருந்தனால் இங்கு நடத்தக்கூடியதாக இருந்தது. ஏன் சொல்லுங்கள் என்றால் சகோதரர் நிர்மல் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தொழிலாளர் தினத்தினை நடத்துவதற்கு அருகதை உள்ளவர்கள் என்றால் நான் தேசிய கட்சிகளை பற்றி சொல்லவில்லை. தமிழ் தேசிய பரப்பில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் கூட்டமைப்பு கட்சியும் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு தான் இருக்கிறது. என்றால் 62 வருடங்கள் 70 வருடங்களாக அரசியல் செய்கின்ற தமிழ் தேசிய தலைமைகள் இதுவரையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள் செய்து மேச்சத்தரை பிரச்சனையை வைத்து இன்றும் சித்தாண்டி சந்தியில் உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் என்று தொடர் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மேச்சத்தரை பிரச்சனையை வைத்து அரசியலுக்கு வந்தவர் அரசியல்வாதியாக உலா வந்து கொண்டிருக்கிறார், மக்கள் பிரதிநிதியாக உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த மேச்சத்தரை பிரச்சனையினை முதலாக இந்த மேச்சத்தரைகளுக்காக 24,500 ஹெக்டேர்களை ஒதுக்க வேண்டும் என்று கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் முதலமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முன்மொழிந்து மாகாண சபையில் அதனை மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தது. இங்கு நாகலிங்கம் ஜெயமன்னவர் சாட்சியாக இருக்கின்றார். என்ன செய்வது? 2012ஆம் வருடம் மாகாண சபை தேர்தலின் போது மாகாண சபை அதிகாரத்தினை நமது மக்களுக்கு வழங்கவில்லை. தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வழங்கியிருந்தார்கள். விவசாய அமைச்சராக அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக தமிழரசு கட்சியின் செயலாளர் துராசிங்கமையா அவர்கள், இன்று அவர் செயலாளர் முன்னாள் செயலாளர் துராசிங்கமையா அவர்கள் விவசாய அமைச்சராக வந்தார். 24,000 ஹெக்டேர்களை முன்மொழிந்ததனை 16,000 ஏக்கராக குறைத்து அதனை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்காக அனுப்பியிருந்தார்கள். நான் அன்றே சொன்னோம், இலங்கையில் இருக்கின்ற தேசிய கால்நடை வளர்ப்பிற்கான கொள்கையில் கிழக்கு மாகாணத்திற்கான கால்நடை வளர்ப்பு கொள்கையினை அமல்படுத்த வேண்டும், அதை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பிரேரியை முன்வைத்திருந்தோம். ஏனென்றால் இலங்கையில் தேசிய ரீதியாக கால்நடை வளர்க்கின்ற செயற்திட்டம் வேறு, தேசிய கொள்கை வேறு. மட்டக்களப்பில் இருக்கின்ற பண்ணையாளர்கள் கால்நடைகளை வளர்க்கின்ற நிலைமை வேறு. இங்கு கலாச்சாரத்திற்காக எங்களிடம் மாடுகள் இருக்கின்றது. உதாரணமாக இங்கு மாட்டு பட்டி உரிமையாளர்கள் நினைக்கின்றேன், எத்தனை மாடுகள் இருக்கின்றதால் மாடுகளை எண்ண மாட்டார்கள். மாடுகளை எண்ணினால் மாடுகள் இறந்து விடும் என்கின்ற நம்பிக்கையில் எத்தனை மாடு இருக்கின்ற சுமார் ஒரு 100 மாடு இருக்கும் என்று சொல்வார், சில 100 மாடு இருக்கும். அவை இங்கு மாடுகளை வளர்க்கின்ற கலாச்சாரம் கிழக்கு மாகாணத்தில் நமது மக்களுடன் பின்னி பிணைந்த ஒரு கலாச்சாரம். உறவுகள் போன்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கலாச்சார பின்னணி தேசிய கொள்கையுடன் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மேச்சத்தரை ஒதுக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் மேச்சத்தரை ஒதுக்கப்படும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். வெறுமனே காதில் டெக்கடித்த மாடுகளை மாத்திரம் கணக்கெடுத்து விட்டு மேச்சத்தரையை ஒதுக்க முடியாது. மேச்சத்தரைக்காக மாடுகளை கொண்டு செல்கின்ற பண்ணையாளர்கள், மாடு மேய்ப்பாளர்கள் எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு சென்றால் கைது செய்யப்படுகின்றார்கள், வழக்கு தொடரப்படுகின்றது. பாவம், நாளாந்த கூலிக்கு செல்கின்ற தொழிலாளர்கள் வழக்கு பேச முடியாமல் அல்லல்படுகின்றார்கள். ஆகவே இந்நிலையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் தேசிய கால்நடை வளர்ப்பு கொள்கையில் கிழக்கு மாகாணத்திற்கான விசேடமான கொள்கை இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அவர்களுக்கான மேச்சத்தரைகள் ஒதுக்கப்பட வேண்டும். இறுதியாக நடந்த கூட்டத்தில் கூட மகாபலி திட்டத்தினூடாக
கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் காணியினை மேய்ச்சதற்காக ஒதுக்குவதற்காக ஒப்பந்தம் கூறப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை, எழுத்துருவில் வரவில்லை என்று நினைக்கின்றேன். ஆகவே கிட்டத்தட்ட 23,000 ஹெக்டேர்கள் கிழக்கு மாகாணத்தில் கால்நடை வளர்ப்பதற்காக, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேய்ச்சல் தேவை, அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த தொழிலாளர் தினத்தில் நாங்கள் எங்களது கோரிக்கையை முன்வைக்கின்றோம். செய்யப்படுகின்றது சிறுபோகத்தில் 1,50,000 மெட்ரிக் டன். ஆனால் மட்டக்களப்பில் பசியும் பட்டினியுடன் சாப்பாடு இல்லாமல் மக்கள் அலைகின்றார்கள். அரிசியின் விலையை யாரோ தீர்மானிக்கின்றார், நெல்லின் விலையை யாரோ தீர்மானிக்கின்றார். வெறும் கடற்கரை மண்ணை வளமான மண்ணாக மாற்றி கழுதாவளையில் விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் கத்தரிக்காய்க்கும் கொச்சிக்காய்க்கும் வெங்காயத்துக்கும் விலையை தீர்மானிப்பவர்கள் கல்முனையில் இருப்பவர்கள். உற்பத்தி செய்தவர் அப்படியே ஓட்டை வீடில் அடுப்பில் பூனை படுக்க எப்படி அரசியலை பற்றி பேச முடியும், சமூகத்தை பற்றி பேச முடியும், பிள்ளைகளை கல்விக்கு அனுப்ப முடியும்? தொழிலாளர்கள் தொடர்ந்து மறுமையில் இருக்கின்றார்கள், இடைத்தரகர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், முதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவை அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லாமல் நினைக்கின்றேன். இன்று மீன் உற்பத்தி உள்நாட்டு மொத்த தேசிய உற்பத்தியில் 4.5% தொடக்கம் 5.5% மட்டக்களப்பில் மீன் உற்பத்தி. விவசாயமும் மீன்பிடியும் மட்டக்களப்பில் பிரதான தொழில். வாகரை மக்கள் வந்திருக்கின்றார்கள். வாகரையில் கரவலை இழுக்க முடியாது, டிராக்டர் மூலம் உழவு இயந்திரம் மூலம் இழுக்க முடியாது என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை பூராக பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. அதோடாக பேச முடியாது. இருந்தாலும் இந்த அரசு மக்களின் பிரச்சனைகளை நன்கு உணர்ந்த அரசு, மக்களின் அதிகப்படியான ஆணையை பெற்ற அரசு அதற்கான அனுமதியினை பெற்றுக் கொடுக்கும் என்று நான் ஒரு மீனவன் என்கின்ற அடிப்படையில், மீனவனின் மகன் என்கின்ற அடிப்படையில் கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதே போன்று கல்வி தொடக்கம் கலாச்சாரம் வரை பல இன்னல்களை உழைக்கும் வர்க்கம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று தொழிலாளர்கள், விவசாயிகள், மீன்பிடிப்பவர்கள் செல்வதற்கு பாதை இல்லாமல் அல்லற்படுகின்றார்கள். பிரதேச சபைகளை நிர்வாகம் செய்கின்ற தவிசாளர்களும் தமிழ் தேசிய பரப்பிலுள்ள தமிழரசு கட்சியின் தவிசாளர்களும் சிந்திக்க வேண்டும். யானை தொல்லையால் மக்கள் அல்லற்படுகின்றார்கள். வீதி மீன் விளக்கு கூட உங்களால் பொருத்த முடியாமல் இருக்கின்றது. கிரவல் வீதிகளை கூட உங்களால் போட முடியாது இருக்கின்றது என்றால் ஒரு வருடம் கடந்து விட்டது. பிரதேச சபைகளில் என்ன செய்கின்றீர்கள்? முடிந்தால் எங்களது உள்ளாட்சி மன்ற உறுப்பினரிடம், விளக்கு தமிழர் கூட்டமைப்பின் உள்ளாட்சி மன்ற உறுப்பினரிடம் பிரதேச சபையை கொடுத்து பாருங்கள். கடந்த காலங்களில் செய்து காட்டியிருந்தோம். பிரதேச சபைகளை எவ்வாறு நிர்வாகம் செய்வதற்கு மாகாண சபையை செய்து காட்டியிருந்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த தடவை நாடாளுமன்றத்துக்கு கௌரவ சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள், கௌரவ சிவனேஸ்வர சந்திரநாதன் அவர்கள் சென்று இருக்கின்ற பக்கங்கள் எல்லாம், திரும்புகின்ற பக்கங்கள் எல்லாம் வீதிகளை போட்டு விவசாயிகளுக்கும் பிடிப்பவர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் சிறந்த பாதையை அமைத்து கொடுத்திருந்தார்கள். இந்த அபிவிருத்தி எல்லாம் சரியில்லை, இதையும் விட அபிவிருத்தி வேண்டும் என்று சொல்லித்தான் தமிழரசு கட்சியில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க, உன்னை கதைக்கல, நாங்க என்ன கதைச்சா சொல்றீங்க, நீங்க செய்யற வேலையை குழப்பறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு மக்கள் 35,000 வாக்குகளை வழங்கி இருந்தார்கள். பெரும்பாலான மக்களான இணை தமிழரசு கட்சிக்கு வழங்கி இருந்தார்கள். சிவனேஸ்வரை சந்திரகாந்தன், சதாசிவம் வியாழேந்திரன் ஐயா அவர்கள் செய்த அபிவிருத்தி பணிகள், அதையும் விட அதிகமான அபிவிருத்தி பணிகளை இவர்கள் செய்வார்கள் என்று வழங்கி இருந்தார்கள். ஒன்றும் செய்யவில்லை என்று இன்று பேசுகின்றார்கள். நாளை வந்து சொல்வார்கள், நாங்கள் கிழக்கு மாகாண சபையினையும் அவர்களும் கொடுக்க போகின்றோம் என்று. சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மாகாண சபை செய்கின்ற போது தமிழரசு கட்சிக்கு வழங்கினார்கள். ஒப்பிட்டு பார்த்தார்கள். அந்த 2008 தொடக்கம் 2012 வரை செய்த அபிவிருத்தி பணிகளை இன்று வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு இடையில் வந்து 2 மாகாண சபை அமைச்சுக்களை வைத்துக் கொண்டு என்ன செய்திருக்கின்றார்கள்? தனியான கல்வி வலயத்தை உருவாக்கியது தமிழக விடுதலை புலிகள் கட்சி கௌரவ தலைவர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன். கல்வி அமைச்சராக தண்டாயுதமணியை அவர் இருந்தார். தண்டாயுதமணியே கல்வித்துறை இந்த புரட்சியை ஏற்படுத்தினார். ஒப்பிட்டு பார்க்கிறோம். யாரையும் தனிப்பட்ட ரீதியாக விமர்சிக்கவில்லை. ஏனென்றால் கடந்த தமிழ் மக்கள்
முத்தமிழர் கழகமாக இருக்கட்டும் அல்லது தமிழர் சுதந்திர ஐக்கிய முன்னணியாக இருக்கட்டும், ஆளும் அரசுடன் இணைந்து ஆளும் அரசின் அபிவிருத்தி பணிகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஆளும் அரசினால் எடுக்கின்ற அபிவிருத்தி பணிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை செவ்வனே செய்வோம். அதே போன்று மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக தொடர்ந்தும் அரசிடம் பேசி செய்து கொடுத்தோமே தவிர எதிர்க்கட்சி ஆசனத்தில் இருந்து கொண்டு கதையை சூடாக்கி கொண்டு இருக்கும் வரை இறக்கும் வரை தொடர்ந்து அந்த கதையை கட்டிப்பிடித்துக் கொண்டு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சி அரசியல் செய்வதற்காக நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியோர்களுக்கு தமிழ் கூட்டமைப்பு பயணிக்கவில்லை. தொடர்ந்து மக்களுக்கான சேவையினை வழங்குவதற்காகவே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று கூட எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசினால் கொண்டு வருகின்ற மக்கள் நலன் சார்ந்த நல்ல திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக ஆதரித்திருக்கிறோம். அதேபோன்று மக்களுக்கு தேவையான செயற்பாடுகளையும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மறுக்கப்படுகின்ற போது அதற்காக பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் வெறுமனை விமர்சித்துக் கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்ட களத்தில் எங்கேயோ பிரதேச செயலகத்துக்கு முன்பு அல்லது கிராம சபையாளர் அலுவலகத்துக்கு முன் செய்ய மாட்டோம். அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று சர்வதேச தொழிலாளர் தினம் தலைப்பை பார்த்தா தெரியும். உழைப்பின் மகத்துவத்தை போற்றுவோம். கௌரவ தலைவர் ஸ்ரீ சந்திரகாந்தன் அவர்கள் மக்களுக்காக உழைத்தவர். திரும்புகின்ற பக்கங்களில் எல்லாம் உழைப்பாளிகள் சிறப்பாக இருக்க வேண்டும், பெண் தலைமையிலான குடும்பங்கள் தலைமைந்து வாழ வேண்டும், முன்னாள் போராளிகளின் குடும்பங்கள் வறுமையில் சுழலக்கூடாது என்பதற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியவர். அந்த அடிப்படையில் கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஜனநாயகத்தின் பால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தனியான கட்சியினை ஆரம்பித்து இந்த கிழக்கு மாகாணத்தில் பல அபிவிருத்தி பணிகளை மூவின மக்களுக்கும் செய்து கொடுத்த பெருமையுள்ளவர். ஆகவே அவர் மீதான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அவர் குற்றம் சாட்டப்பட்ட கைதியாக இருக்கின்றார். ஆகவே சாதாரண குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருக்கின்ற கைதிகளுக்காக வழங்கப்படுகின்ற அனைத்து உரிமைகளும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் அந்த குரல் கொடுத்தார்கள். என்று தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியும் அதே போன்றிருக்கின்றது. குற்றச்சாட்டுகள் இருந்தால் விசாரிப்பது, குற்றங்கள் யார் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் யார் மீது குற்றங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டாலும் விசாரிக்கின்ற அல்லது அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய முழு அதிகாரமும் இலங்கை நீதித்துறைக்கு இருக்கின்றது. இலங்கை நீதித்துறையை நாங்கள் மதிக்கின்றோம், சட்டத்துறையை நாங்கள் மதிக்கின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 5 வருடங்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் சிறையில் இருந்தார், நிரபராதியாக வெளிவந்தார். அதே போன்று தொடர்ந்து கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வந்தவர். அவர் மீதான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அவர் தொடர்பான சாதாரண கைதிகளுக்கு வழங்குகின்ற அடிப்படை உரிமை வழங்கப்பட்டு அவர் தொடர்ந்து மிக விரைவில் நிரபராதியாக வெளிவருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று மிக முக்கியமான ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி. உங்களுக்கு தெரியும், சித்ரா பௌர்ணமி நிகழ்விலும் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நல்லதொரு மாற்றம் ஏற்பட வேண்டும், கிழக்கில் தலைமைகள் உருவாக வேண்டும், கிழக்கு மக்கள் குறிப்பாக தொழிலாளர்களுடைய இன்னல்கள் களையப்பட வேண்டும், கிழக்கில் மக்கள் தனித்தோற்றுடன் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எமது இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியமைக்காக எல்லாம் வல்ல இறைவன் இந்த சிவனேஸ்வரர் அருளை வேண்டி இங்கு வருகிற அனைவருக்கும் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன்.